டே ஒன் ஆஃப் பல்க்கு மாற போறேன் அழுக்கு. ஆமா எதுக்கு? மென்ஸ் பிசிக் காம்படிஷன் இருக்குல்ல, சோ அதுக்கு எம்டி வயித்துல இளநீர் அடிச்சாச்சு. ஐயா வாட்ச்மேன் கூட வாசலையே வாட்சா விடுறதுக்கு காரணம் 1/4 மணி நேரம் முன்னாடி வந்ததுதான். கொஞ்சம் பார்த்து பாவமா இருக்குன்னு பரிதாபப்பட்டு உள்ள அனுப்பிட்டாரு. பட் அந்த 10 நிமிடம் வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு எடிட் பண்ணிட்டு ஷாப்ல இறங்கிட்டேன். இன் கேஸ் கிரேவ் ஆச்சுன்னா பிரேவா இருக்கணும்னு டயட் கோக் வாங்கியாச்சு. கொஞ்ச நேரம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசிட்டு பில்ல போட்டு கிளம்பியாச்சு. வெயிட் ஹே ஐ ஹவ் சீன் திஸ் ஒன். திஸ் இஸ் கிளாசிக். ஆஹா எனக்கு தெரிஞ்ச ஒரே ஸ்டைல் இதுதான். வீட்டுக்கு வந்து சமைக்கலாம்னு பார்த்தா ஆரம்பமே அசிங்கமா போச்சு. அசிங்கப்பட்டாதான் வாழ்க்கையில முன்னேற முடியும்னு முன்னோர்கள் சொல்லிருக்காங்க. ஆகவே ப்ரொஃபஷனலா முட்டையை உடைச்சு போடவே, தென் வெந்த பிறகு திருப்பவே, கூடவே வெள்ளரிய நறுக்கவே, ஆக மொத்தம் சூப்பரா இருந்துச்சுங்க. சாப்பிடவே தென் காஞ்சி போன துணியை எடுத்துட்டு டியூட்டி கிளம்பிட்டேன். வரும்போது டிபார்ட்மெண்ட் கேண்டீன்ல இருந்து ஓட்ஸ் வாங்கிட்டு வந்தனே. என்ன பிராண்ட் சொல்லுங்க பாப்போம். நான் சீக்கிரமே மைக்க வாங்கி வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும்னு வேண்டிக்கோங்க. என்னடா இவன் போன வேகத்துல திரும்ப வரணும் தானே பாக்குறீங்க. டிரான்சிஷன் கொடுக்க வேணாமா? நான் ப்ரோ இடம்லாம் புதுசா இருக்கு. வேற ஒன்றும் இல்லைங்க, பிடி எடுக்க தான் வந்திருக்கேன். ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன்ல நேச்சுரல் கேலிசனிங் வச்சு பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேணும்னா டிஎம் பண்ணுங்க. பிடி முடிச்சு நம்ம ஏரியாக்கு வந்தேன். ஆல்ரெடி நேபாளி பச்சான் மம்முட்டி மச்சான் அட்டெண்டன்ஸ் போட்டானுங்க. நம்ம இன்னைக்கு கோரஸ் எதுக்குற நாள். சோ ஆரம்பிச்சதே முழு ரைஸ்ல, தென் 2 kg வச்சு கால் ரைஸ் பண்ணிட்டு ஹாலோ பாடி ஓல்டுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டோம். நீங்க யாருமே இந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. தென் பைக் கம்ப்ரெஷன் கொஞ்சம் பண்ணிட்டு லாஸ்டா ஆத்துல கப்பல் ஓட்டாம காத்துலயே கப்பலை ஒட்டி ஒர்க் அவுட் முடிச்சிட்டோம். நடப்பயணம் பண்ணும்போது நம்ம ஸ்டூடெண்ட் ஒன்னு சொன்னாருங்க என்கிட்ட. என்னன்னு தானே கேக்குறீங்க. சந்தோஷமா இருங்க.